அம்மா ஃபோன் பண்றேன் யார் கூட அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன். அம்மாட்ட சின்னம்மாட்ட சொந்தக்கார பையன் இறந்துட்டானம்மா. குளிக்க போன இடத்துல சின்ன பையன் 28 வயசு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க வேற இருக்குதான் பாவம். அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க போயிருந்தாங்க. ஆமா போய் பார்த்து இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கு தெரியுமா? என்னது? அதாவது துக்கம் விசாரிக்கிறது. அது தெரியுமா உனக்கு? துக்கம் விசாரிக்கிறதுக்கு நம்ம போக கூடாது, கூப்பிட்டு தான் கேட்கணும். அது மனுஷத்தன்மையாமதான். நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. மனுஷங்க தான். உலகத்துல எங்கேயுமே இது மாதிரியான ஒரு துக்க விசாரிப்பை பார்த்தது இல்லை, இல்ல கேட்டது இல்லை. கடைக்கோடி மனிதன்ல இருந்து எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நல்லதுக்கு கூட விசாரிக்காம விட்டுருவாங்க. கெட்டதுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னாலே போய் விசாரிச்சுட்டு வருவாங்க. நடக்க முடியாத குடுகுடு வயசுல இருக்கிறவங்கள கூட ஊருக்குள்ள யாராவது இறந்துட்டா சேர்ல உட்கார வச்சு தூக்கிட்டு போய். ராஜாஜி இறந்த போது பெரியாரு வண்டியிலேயே உட்கார வச்சு தள்ளு போய் அப்படி குலுங்கி எழுதாரு. அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல கூப்பிட்டு துக்கம் விசாரிக்கிறாங்க. இது ஒரு மனித பண்பா? அதெல்லாம் விடுங்க, இது ஒரு மனித பண்பா? எல்லாமா பின்பற்றணும்னு நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே இளைஞர்களை கெடுத்தாச்சு. ஆமா, இளைஞர்களை கெடுத்தாச்சு. உலக நாடுகள்லாம் எங்க போயிட்டு இருக்கு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சைனா, ஜப்பான், அதெல்லாம் இல்லையா? அறிவியல்ல நம்ம பிள்ளைங்களே எவ்வளவு இருக்கிறாங்க. நம்ம ஊருக்கார பிள்ளைங்களே 2-3 பிள்ளைங்க இப்ப இந்த 4 வருஷத்துக்குள்ள விஞ்ஞானி ஆயிருக்காங்க. உள்ளவங்க ஜெயிப்பாங்க. அதுல இருந்து மீண்டும் தான் இருக்கிறாங்க. இன்னொரு இளைஞர் கூட்டம் நம்ம ஒரு மனுஷன் ஒரு ஆளை பாக்குறதுக்காக வேண்டி போய் அழிஞ்சும் போறாங்க. எல்லாம் கலந்துதான் இருக்கு. எல்லாத்துலயும் புதுமை, எல்லாத்துலயும் வேகம், எல்லாத்துலயும் ஏதோ ஒண்ணு புதுசா செய்யறோம்னு ஒரு கண்டுபிடிப்புல ஒரு நல்ல விஷயத்துல புதுமையா கொண்டு வந்தா பரவாயில்ல. இந்த இதெல்லாம் புதுமைனா அதாவது இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்து நான் பாக்கல. நம்ம கோயிலுக்கு வர பிள்ளைங்க அந்த அளவுக்கு பரிசு வாங்கிக்கிறாங்க. ஆமா, கோயில்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 விஞ்ஞானி ஆயிட்டாங்க. 4 பேரு எங்க கோயிலை சேர்ந்தவங்களே 4 பேர் விஞ்ஞானி ஆயிட்டாங்க. புதியவர்கள். ஏன்னா கல்வி படிக்கணும் தொடர்ந்து கோயில கோயிலே குடிகளை உயர்த்தத்தானே, கல்வியை பரப்புறது தானே. அந்த காலத்துல அதான் நடந்தது இல்லைங்களா? கல்வி என்பது புத்த சமணர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் இடத்துக்கு வர சொல்லி கொடுத்திருந்தது. அந்த மாதிரிதான் கல்வி கத்துக்க கூப்பிடலாம். ஒண்ணு தெரியுமா? ஒரு மனுஷனோட இதெல்லாம் சொல்லணும்ல. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டான்ற ஒரு பழமொழி வந்தது. ஏன்னா கோயில் தான் அந்த காலத்துல கல்வி, கலை, ஆமா, பொருளாதாரம் அனைத்துக்குமாக மையமா இருந்தது. அப்ப எல்லாம் வங்கி இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, எதுவும் இல்ல. இதுதான் இருந்தது. எதையும் சொல்லித்தரதா இருந்தாலும் அதற்காகத்தான் அந்த இது சொன்னாங்க. அப்படி இது பண்ணி நம்ம பிள்ளைங்க வந்திருக்காங்க. இது என்னடானா இப்படி பிள்ளைகளை மாத்திட்டு இருக்கிறோம். இப்படி சொல்றது பாத்தீங்கன்னாக்கா வேற எந்தெந்த வகையில எல்லாம் புரட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் அறிவாளிங்க. ஏதோ மயக்கத்துல போயிட்டாங்க. கண்டிப்பா தெளிவடைவாங்க. கண்டிப்பா அது தமிழகத்துல குழப்ப முடியாது. நன்றி, வணக்கம்.